வணக்கம். சுதந்திரம். இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஆனா நாம நினைக்கிற இந்த சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரமா? இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விடுதலை நிலை இருக்கா? வேதாந்த தத்துவத்தோட பார்வையில இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சுதந்திரமா இருக்கிறதுனா உண்மையிலே என்ன அர்த்தம்? இந்த கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா மனுஷனோட வாழ்க்கையோட மொத்த தேடலுமே இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. நமக்கு பிடிச்சதை செய்யறது, நினைச்ச இடத்துக்கு போறது, இது மட்டும் போதுமா? இல்ல இந்த வெளி சுதந்திரத்தையும் தாண்டி நமக்குள்ள நாம அடைய வேண்டிய ஒரு நிலை இருக்கா? வாங்க வேதாந்தம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பாப்போம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான விஷயத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ங்கிற நூல்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன சிந்தனை தான். பார்க்க சில வரிகள் தான், ஆனா விடுதலை பத்தின ஒரு பவர்ஃபுல்லான வேதாந்த பார்வையை இது நமக்கு திறந்து காட்டுது. சரி, அப்ப முதல்ல வேதாந்தம் சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான மனுஷ இயல்பை பத்தி பாப்போம். அது என்னன்னா கட்டுப்பாடுகளை வெறுக்கிற குணம். உயிரினங்கள் எந்த வடிவில் திணிக்கப்பட்டாலும் கட்டுப்பாட்டை விருக்கின்றன. இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தைகிட்ட அதை செய்யாத அப்படின்னு சொன்னா அது உடனே அதை செய்யதான் துடிக்கும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க கிட்ட ஓவரா ரூல்ஸ் போட்டா அவங்களோட கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிடும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு இயல்பு. இதுதான் சுதந்திரத்துக்கான நம்மளோட முதல் தேடல். இந்த சுதந்திரத்துக்கான தாகம் இருக்கு இல்லையா, இது ஏதோ அப்பப்போ வந்து போற ஒரு ஆசை கிடையாது. அது நம்ம ஆன்மாவோட ஒரு நிரந்தரமான குரல். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உந்துதல். இப்போ வேதாந்தம் நம்ம முன்னாடி வைக்கிற வாழ்க்கையோட மைய முரண்பாட்டை பத்தி பார்க்கலாம். ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல நாம செய்யற தேர்வு தான் அது. இங்க பாருங்க, வாழ்க்கையோட ரெண்டு பக்கங்கள். ஒரு பக்கம் நம்மள கட்டி போடுற பந்தங்கள், அது துன்பத்தோட ஊற்று. இன்னொரு பக்கம் எல்லாத்திலிருந்தும் நம்மளை விடுவிக்கிற விடுதலை, அதுதான் உண்மையான மகிழ்ச்சியோட பிறப்பிடம். நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் இந்த ரெண்டுல நாம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பொறுத்துறது தான். நம்ம பயணம் துன்பத்தை நோக்கியா இல்ல மகிழ்ச்சியை நோக்கியா? விடுதலை தான் மகிழ்ச்சினா அப்புறம் ஏன் நம்மால அதை சுலபமா அடைய முடியல? அந்த பயணத்துல நம்மள தடுக்கிற தடைகள் தான் என்ன? இந்த ஆதாரம் சில முக்கியமான தடைகளை லிஸ்ட் பண்ணுது. அதை என்னென்னு பார்ப்போம். முதல்ல நம்ம டெய்லி லைஃப்ல சந்திக்கிற தடைகள். திடீர்னு ஒரு நோய் வந்தா போதும் நம்ம உடலோட சுதந்திரம் பறி போயிடுது. வறுமை நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் கட்டுப்படுத்துது. இப்படிதான் இருக்கணும்னு சமூகம் போடுற சில விதிகள் நம்மளோட இயல்பான குணத்தையே சிறைப்படுத்துது. இது ஒவ்வொன்றுமே நம்ம சுதந்திரத்தை மேல விடுற நிழல்கள் தான். தனிப்பட்ட தடைகள் ஒரு பக்கம்னா, சில சமயம் ஒரு சமூகத்தையே முடக்கி போடுற பேரழிவுகளும் தடைகளா வருது. கொள்ளை நோய், பஞ்சம், போர், இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டை மீறின பெரிய சக்திகள். ஆனா இந்த எல்லா தடைகளையும் விட ஒரு பெரிய, நம்ம யாராலையும் தவிர்க்கவே முடியாத ஒரு தடை இருக்கு. அது என்ன தெரியுமா? நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தடைகளை விடவும் ரொம்ப ஆழமான ஒரு நிரந்தரமான தடைய வேதாந்தம் சுட்டிக்காட்டுது. அதுதான் இறுதி விலங்கு. இந்த வரிய நல்லா கவனிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக மரணம் ஒரு நித்திய பிரச்சனை. எவ்வளவு பெரிய உண்மை இது இல்லையா? நாம நோய், வறுமை, போர்னு எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துடலாம். ஆனா மரணம்னு ஒரு இறுதி எல்லை இருக்கே, அது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. இந்த தத்துவத்தோட பார்வையில இதுதான் மனுஷன் சந்திக்கிற மிகப்பெரிய கட்டுப்பாடு. இதிலிருந்து விடுதலை சாத்தியமா? இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இந்த இயற்கையே நமக்கு ஒரு பெரிய விலங்கு மாதிரி தான். நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், வயசாகுது, அப்புறம் இறந்து போறோம். இந்த வாழ்க்கை சக்கரம் நம்ம தப்பிக்கவே முடியாத ஒரு பெரிய சுழற்சி. இந்த பிரபஞ்சத்தோட விதிகளே நம்மள கட்டி போட்டிருக்கு. இவ்ளோ தடைகள், இவ்ளோ கட்டுப்பாடுகள், அப்போ இதிலிருந்து விடுபட வழியே இல்லையா? விரக்தி அடைய வேண்டாம், வழி இருக்குன்னு சொல்லுது வேதாந்தம். அது பிரச்சனைய மட்டும் சொல்லல, அதுக்கான தீர்வையும் காட்டுது. அந்த தீர்வு என்னன்னு பார்க்கலாமா? பொதுவா விடுதலைன்னு சொன்னா இந்த ஸ்லைடுல இருக்கிற மாதிரி வெளி உலக கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறதுன்னு தான் அர்த்தம். ஆனா வேதாந்தம் காட்டுற விடுதலை இதை விட ரொம்ப ரொம்ப பெரியது, ரொம்ப ஆழமானது. இதுதான் வேதாந்தம் காட்டுற தீர்வு. இந்த முழு விளக்கத்தோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. ஆத்மாவை அறிந்தவர் அனைத்து வரம்புகளிலிருந்தும் விடுதலையை பெறுகிறார். ஆத்மா, அதாவது நம்மளோட உண்மையான அழியாத சுயம், அதை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தோட எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் மரணம் உட்பட முழுமையான விடுதலையை அடைகிறாங்க. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான சுதந்திரங்கிறது வெளி உலகத்துல நாம ஜெயிக்கிற வெற்றி இல்ல, அது நமக்குள்ளேயே நாம அடையிற ஒரு தெளிவு. நம்மளோட சுயத்தை பத்தின அறிவு தான் உண்மையான விடுதலைக்கான சாவி. ஆஹா, உண்மையான சுதந்திரம் வெளியிலிருந்து வர்றதில்ல, நமக்குள்ளே இருந்து தான் வருது. அப்படியானா இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. உங்களை எது கட்டுப்படுத்துது? உங்க கோபமா, பயமா, இல்ல கடந்து போன காலத்தோட நினைவுங்களா?
உங்க உண்மையான சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிற உங்க உள் விலங்குகள் எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.